காலை, மதியம், மாலை, இரவு இந்த மாதிரி எத்தனை வேலைகள் உங்களால முடியுதோ அத்தனை வேலையும் சிவபூஜை பண்ணுங்க. சிவபூஜை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, மனசுல அவரை நினைச்சுக்கிட்டு நமசிவாயம் சொல்றதே சிவபூஜை தான். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கட்டாயம் சிவனடியார்களோ சிவபக்தர்களோ அவரோட திருவிளையாடலவோ அல்லது அவரோட மந்திரத்தவோ நம்மளுக்கு தெரியாத ஒரு நபருக்கு உபதேசம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்வு முடிவதற்குள் நான் இறைவனை அடைந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த பிறவையானது மிகவும் சிறந்த ஒன்றாக அமையும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம். சிவ சிந்தனையில் இருப்பதும், சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதும், சிவபெருமானையே நினைத்து உருகுவதும், சிவனே என் வாழ்க்கை, சிவனே எனது உலகம் என்று இருப்பதும் கட்டாயமாக அவரது நினைவுகளை நமக்குள் பலப்படுத்தி கொண்டே இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அப்பிரச்சனைகள் எல்லாம் மீசனுக்கு முன் ஒன்றுமில்லை அப்படின்னு தூக்கி எறியக்கூடிய அந்த மனதைரியம் அந்த மனதிடம் இருக்கும் ஒருவருக்கு